வணக்கம். இப்ப அந்த தேச துரோகிகள் தான் வந்து ரூ. 5000 கூட்டு போறாங்க இல்லையா? போலீஸ் பந்தோபஸ்தோட. அதே போற உடனே அண்ணாமலை கைது பண்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, "நீங்கலாம் விழித்துக்கணும். தமிழ் மக்கள், கோவை மக்கள், தமிழர்கள் எல்லாம் தான். எங்கேயோ சிலர் இருந்ததால தமிழ்நாடு எங்கேயோ போயாச்சு இந்த திராவிடத்தினால. ஏதோ ஓட்டுக்கு பிச்சை பணம் குடுத்து ஜெயிக்கலான்னு ஓட்டு பிச்சை எடுக்கிறானுங்க. மிகப்பெரிய வியாதி உங்களுக்கு மறதி இருக்கு நமக்கெல்லாம். இவ்வியாதி இருக்கும் வரை ஓட்டு பிச்சை எடுக்கும் அரசியல் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால நம்ம வந்து முறியடிக்கணுன்றாரு. சீமான் வந்து பாட்ஷா இருந்து அப்பா கிப்பாங்கிற அப்படி கூட்டத்தில் போய் தகப்பான்னு அப்போ இறந்து போனாங்களே அன்றைக்கெல்லாம் 98ஆம் வருஷம். அவங்க எத்தனையோ பேருக்கு பல 100 பேருக்கு காயம் பட்டிருக்கு. அவங்களும் தகப்பன் இல்லாமல் வந்தாங்களா? மோசமான அரசியல் இது மாறணும். காவல்துறை நேர்மையாக இருக்கணும்னு கண்டிச்சிருக்காரு. ஸோ ஓட்டு பிச்சை எடுக்கிற அரசியல் முறியடிக்கணும். மக்கள் மறக்கக்கூடாது. அதுதான் இதில் விஷயம். மறக்காமல் சம்மட்டி அடித்து இந்த பசங்களை போகிற ஓரம் கட்டினா தமிழகம் முன்னேறும். இல்லாட்டி பின்னோக்கி போகும்.